எல்லாருக்கும் வணக்கம். 10 நாட்களா வீடியோ பதிவு செய்யல. மன்னிக்கவும். நம்ம தொடர்ச்சியா அன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி பகுதியில் உள்ள வினாவுடைய தொடர்ச்சியா நம்ம பார்க்கலாம். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று புகழ்ந்து பாடியவர் யார்? நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று புகழ்ந்து பாடியவர் யார்? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பாரதிதாசன், பாரதியார், கம்பர், வாணிதாசன். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று புகழ்ந்து பாடியவர் பாரதியார். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மணிமேகலை நூலுக்கான வேறு பெயர் என்ன? மணிமேகலை நூலுக்கான வேறு பெயர் என்ன? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. மணிமேகலை ஆட்சி, மணிமேகலை படலம், மணிமேகலை துறவு, மணிமேகலை கவி. கொஸ்டின் மணிமேகலை நூலுக்கான வேறு பெயர் என்ன? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மணிமேகலை துறவு. மணிமேகலை நூலுக்கான வேறு பெயர் மணிமேகலை துறவு. அடுத்து, வேளாண் வேதம் என்று சிறப்பிக்கப்படும் நூல் எது? வேளாண் வேதம் என்று சிறப்பிக்கப்படும் நூல் எது? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. திருக்குறள், திருப்பாவை, திருநடு தாண்டவம், நாலடியார். இதில் வேளாண் வேதம் என்று சிறப்பிக்கப்படும் நூல் ஆன்சர் இஎன், அதாவது நாலடியார். அடுத்து, தெய்வ நூல் என்று சிறப்பிக்கப்படும் நூல் எது? தெய்வ நூல் என்று சிறப்பிக்கப்படும் நூல் எது? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. திருவாசகம், திருவிளையாடற் புராணம், திருக்குறள், கலித்தொகை. இதில் தெய்வ நூல் என்று சிறப்பிக்கப்படும் நூல் சரியான ஆன்சர் திருக்குறள். அடுத்த கொஸ்டின், குட்டி திருவாசகம் என்று கூறப்படும் நூல் எது? குட்டி திருவாசகம் என்று கூறப்படும் நூல் எது? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. திருக்கைலாய ஞான நூல், திருக்கருவை 10 அந்தாதி, திருமுருகாற்றுப்படை, திருத்தொண்டர் புராணம். திருக்கைலாய ஞான நூல், திருக்கருவை 10 அந்தாதி, திருமுருகாற்றுப்படை, திருத்தொண்டர் புராணம். இதில் குட்டி திருவாசகம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்கருவை 10 அந்தாதி. குட்டி திருவாசகம் திருக்கருவை 10 அந்தாதி. அடுத்த கொஸ்டின், முத்தமிழ் காவியம் என்று அழைக்கப்படுவது எது? மணிமேகலை, சிலப்பதிகாரம், வளையாபதி, குண்டலகேசி என 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. முத்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். அடுத்த கொஸ்டின், திருத்தொண்டர் புராணம் என பெயர் பெற்ற நூல் எது? திருத்தொண்டர் புராணம் என பெயர் பெற்ற நூல் எது? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம், திருவிசைப்பா. இதில் திருத்தொண்டர் புராணம் என்று பெயர் பெற்ற நூல் பெரிய புராணம். ஆன்சர் பெரிய புராணம். அடுத்து, உலத்திப்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது? உலத்திப்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. திருப்பாவை, திருப்பல்லாண்டு, முக்குடற்பள்ளு, திருப்பள்ளி எழுச்சி. இதில் உலத்திப்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் சரியான ஆன்சர் முக்குடற்பள்ளு. அடுத்து, குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. மணிமேகலை, வளையாபதி, சிலப்பதிகாரம், குறுந்தொகை. இதில் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சரியான ஆன்சர் சிலப்பதிகாரம். வீடியோ மூலிமா ஸ்கிப் பண்ண பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடர்ச்சியாக உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. தமிழ் பகுதியில் அடுத்த வினாடை பகுதியில் நம்ம சந்திக்கலாம். இது எல்லாருக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். நாளை சந்திக்கலாம். நன்றி.